4 தொகுப்பாகி அந்த 4 தொகுப்புக்கு மாற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசில் வழிவகை இல்லை. அப்படி பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, the core or occupation specified in the schedule to the act குறைந்தபட்ச சட்டத்தின் அடிப்படையில் சம்பளம் வழங்க வேண்டும் என்று இந்த கோடு தெளிவாக சொல்லியிருக்கு. அதை வந்து தமிழக அரசு அமல்படுத்தியிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்டகரியாக பிரிக்கிறான். அதாவது ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டுன்னு. இப்போ நம்மளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கில்டு பீப்புள் ரூபாய்க்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அந்த எம்ப்ளாயரை ப்ராசிக்யூட் பண்ணலாம். மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி கொடுக்கல அப்படின்னா அந்த எம்ப்ளாயரை ப்ராசிக்யூட் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி இந்த சட்டம், இந்த கோடு தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க என்ன கொடுக்குறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா, 18,000 ரூபா, 23,000 ரூபா. டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 28 வரல. ஆனால் யாருக்கு 28 கொடுக்கணும்னா மினிமம் வேஜஸ் ஆக்டில் கணினி இயக்குபவர்களுக்கு 28,000 கொடுக்கணும். கணக்காயிரத்துக்கு அதை விட கூட கொடுக்கணும். சூப்பர்வைசர்ஸுக்கு அதை விட கூட கொடுக்கணும். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை மீறி ஒரு பொதுத்துறை நிறுவனம் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை கண்டிக்கிற வகையில் தான் இந்த பெருந்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த வேஜஸ் இஸ் பெய்ட் ஆன் மந்த்லி பேசிஸ் சொல்கிற மாதிரி தெளிவாக நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க. அந்த கோரிக்கைக்கு சப்ஸ்டன்ஷியேட் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த சட்டம் இருக்குது. இந்த